அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 11, 2024, ஆணி 27ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். தொலைந்த காலங்கள் மீண்டும் வரப்போவதும் இல்லை, வரும் காலங்கள் தொலையாமல் இருக்கப் போவதும் இல்லை. நம் காலங்களில் நம்மோடு தங்கியிருப்பது நம்முடைய நீங்காத நினைவுகள் மட்டுமே. அந்த நினைவுகள் எப்போதும் மகிழ்ச்சியின் உயர்வான நினைவுகளாக இருக்க நற்செயல்களை தொடர்ந்து செய்வோம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய்தால் நீங்கள் இழந்ததை விட மிக பெரிய வெற்றி காத்திருக்கும் என நம்மை 8 நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கப் போகிறோம். பேசிக் கோர்ஸில் இருப்பவர்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருப்பவர்களும் நமது நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர் நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்று தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது, நமது செயல்களை தொடங்கும் போது, நமது நிகழ்வுகளை தொடங்கும் போது, நமது பயிற்சிகளை தொடங்கும் போது, நமது முயற்சிகளை தொடங்கும் போது நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்களை வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்வுகளை, செயல்களை அனைத்தையும் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை ஒவ்வொரு செயலிலும் நினைவோடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், வெற்றி எனும் மாற்றம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், நம்மளுடைய மூத்தவர்கள் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகில் நினைப்பவர்கள், இவர்களை வழிபட்டு நாம் பயணித்தோமானால் அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தக்கூடிய, ஏன்னா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது டைகர் கிளப்பில் முதன்மையான பாடம். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்காகட்டும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்காகட்டும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல பழக்கும். நமக்கு திருக்குறளை படைத்து சென்றவருக்கும், நம்ம திருவள்ளுவருக்கும் நன்றி சொல்லுவோம். கதைகளை வழங்கியவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். யார் எந்த செயலை செய்தாலும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத
நாம் ஒரு பழக்கமாகவே, இது நம்மளுடைய டைகர் கிளப்பில் மட்டும் இல்லை, தமிழர்களுக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு பாணி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பழக்கம் அப்படிங்கிறது. அதில் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நான் அந்த சொன்ன பட்டியல். இந்த பட்டியலில் நீங்கள் கூடுதலாக இன்னும் எத்தனை பேரை இணைக்க முடியுமோ இணைத்து கொள்ளலாம். ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் உள்ளவங்க அவங்க தான் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வம், மூதாதையர்கள், முன்னோர்கள், இவங்க தான் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நம்மளை வாழ்த்தி நமக்கு துணையாக நின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த பாதையில் நமக்கு வெற்றி கிட்டும் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு நமது பயணங்களை எப்பொழுதுமே தொடங்க வேண்டும். வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலிலும் அவர்களுடைய பணியிலும் அவர்கள் வளர்ச்சி பாதையில் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி கொண்டு தொடர்ந்து நமது மனதில் சில பல கேள்விகளை எழுப்பணும்னு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டும். அவ்வாறாக நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம், நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம், நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 கேள்விகளை, இந்த முத்தான 3 கேள்விகள், முக்கிய 3 கேள்விகள், இதை நம்ம கேட்காம நமது பயிற்சிகளை நாம் தொடங்கக்கூடாது. ஆக அவ்வளோ ஒரு முக்கியமான கேள்வி. இன்னும் பல்வேறு கேள்விகள் நமது மனதில் எழும்பும். இருப்பினும் இந்த முக்கிய கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாமே பெற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும். இதை நினைவூட்டல்கள் அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். இருப்பினும் நமக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது போல ஆகிவிட்டது. ஏன்னா முதல் பகுதியிலேயே நம்ம பேசிக் கோர்ஸ் அப்படின்ட்டு 21 நிமிடங்களை கொண்டு வருகிறோம். ஆக நம்ம நேரடியாகவே நிகழ்வுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்றைக்கும் நம்ம ஒரு திருக்குறள் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து 3வது நாட்களாக நம்ம திருக்குறள் பார்ப்பது போல இருக்கிறது. இருப்பினும் திருக்குறள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டி என்பதையெல்லாம் நாம் அறிவோம். ஆகையால் திருக்குறளை வாரம் நம்ம தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிறது இருந்தது போக இப்போ நம்ம வாரம் ஒரு திருக்குறளாவது பார்த்து விட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. உங்களுடைய ஆசை என்ன என்பதையும் நீங்கள் தாராளமாக விளக்கலாம். இப்போ வாங்க நம்ம திருக்குறள் கேட்டுக்கொண்டு பயணிக்கலாம். திருக்குறள் குறள் எண் 710, அதிகாரம் 71, குறிப்பறிதல் அதிகாரம். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பெற. நுட்பமான அறிவு உடையவர்கள் மற்றவர்களின் மனநிலையை அவர்களின் கண்களை வைத்தே அறிந்து கொள்வார். வள்ளுவர் பெருந்தொகை இந்த அதிகாரம் குறிப்பறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல இருந்து நமக்கு விளக்க வருவது அப்படின்ட்டு, நுட்பமான அறிவு எமக்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பிறரின் மனநிலையை எவ்வாறாக அறிந்து கொள்கிறார், எதை வைத்து அறிந்து கொள்கிறார் அப்படின்னா, அவர்கிட்ட வேற எந்த கருவிகளும் இல்லை, கண் என்கிற ஒரு கருவி இருக்கிறது. அந்த கண்ணை வைத்து பிறரின் கண்ணை பார்த்து அவர்கள் அவர்களின் அறிவை அறிந்து கொள்கிறார்கள். அந்த கண்ணை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வள்ளுவர் பெருந்தகை இந்த குறள்ல கொஞ்சம் குறிப்பறிதலை நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு நபரை பத்தி நாம அவர் சரியானவரா, நல்லவரா, கெட்டவரா என்பதை அவரின் கண்களை பார்த்தே தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறாங்க. இந்த கண் மட்டும் பொய் சொல்லாது அப்படிங்கிறத நிறைய நேரங்கள்ல நம்ம கவனிச்சிருப்போம், பார்த்திருப்போம். எவ்வளவு பெரிய தீவிரவாதிகளாக இருந்தால் கூட, அவர்கள் எவ்வளவு பயிற்சி எடுத்திருந்தால் கூட, அவர்களிடமிருந்து உண்மையவே வாங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில அவர்கள் பயிற்சி எடுத்திருந்தாலும் அவர்களின் கண்கள் மட்டும் அவர்களை காட்டி கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யதார்த்தமா பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல, நிறைய சோதனைகள்ல, சாலையோர சோதனைகள்ல வேறு ஏதேனும் காரணத்திற்காக
இந்த காவல்துறை சோதித்து கொண்டிருக்கும் பொழுது தீவிரவாத கூட்டம் வந்து சிக்கிக்கொள்வது இந்த கண்களில் தான். இந்த கண்கள் அப்படிங்கிறதுக்கு மட்டும் பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு நபரை கண்களை பார்த்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் ஒரு ஆணை சரியான நபர் தானா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அவருடைய கண்களை பார்த்து பேசினாலே புரிந்து கொள்ள முடியும் அவர் சரியான நபரா தவறான நபரா அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்ணுங்கிறது வந்து அவ்வளவு ஒரு உண்மை பேசக்கூடிய ஒரு அற்புதமான கண்ணாடி. இந்த கண்ணை பார்த்து பழகுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவுதான் பயிற்சி மேற்கொண்டிருந்தாலும் கண் உண்மையை மட்டும்தான் பேசும். ஆக அந்த உண்மை பேசும் கண்களை நாம் படிக்க பழக வேண்டும். ஒரு கண் இன்னொரு கண்ணை, அதாவது என்னுடைய கண் இன்னொரு கண்ணை பார்க்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு நிமிடம் என்ன 30 வினாடிகள் கூட தொடர்ந்து பார்க்க முடியாது. கண்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு, அவ்வளவு பவர் உண்டு. அதனால் இன்னொரு கண்ணை நான் பார்க்கும் பொழுது கண்கள் கூசிவிடும். அதுவும் சிமிட்டாமல் பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய பேரொழிகளை கூட இந்த கண்கள் வந்து பார்த்து விடும். ஆனால் இன்னொரு கண்ணை பார்க்கும் பொழுது அதை கண் சிமிட்டாமல் பார்க்க முடியாது. இதை நீங்க வந்து ஒரு சோதனையாக இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். நீங்க உங்க அம்மா இருக்காங்க, உங்க அண்ணன் இருக்காங்க, உங்க தங்கை இருக்காங்க, அக்கா இருக்காங்க, நீங்க என்ன உறவுகள்ல இருந்தாலும் சரி, இன்னொரு உறவை நீங்க வந்து இன்னைக்கு கண்ணுக்கு கண்ணாக பார்த்து பழகுங்கள், பேசுங்கள். நான் சொல்ல ஒரு நிமிடம் பார்க்க முடிகிறதா என்பதை பாருங்கள். ஒரு நிமிடம் பார்ப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இத வந்து தினசரி முயற்சி பண்ண சொல்லுவாங்க. தினசரி உங்களுடைய தாயாரையோ, உங்களுடைய கணவரையோ, மனைவியவோ, உங்களுடைய பிள்ளைகளையோ நீங்கள் வந்து அந்த கண்ணை மட்டும் நேர பார்த்து பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பழகும் பொழுது கண்ணுல இருந்து நீர் வரும். பரவாயில்ல. இதை வந்து தினசரி ஒரு நிமிடம், அரை நிமிடத்துல ஆரம்பிச்சு 1 நிமிடம், 1.5 நிமிடம், 2 நிமிடம்னு நீங்க கூட்டிக் கொண்டே போங்க. ஒரு அதிகபட்சமாக ஒரு 3 to 4 நிமிடங்கள் உங்களால் ஒரு கண்ணை நேருக்கு நேராக வேறு எங்கிட்டும் கண்ணை மாற்றாமல் உங்களுக்கு அந்த பயிற்சி கிடைத்து விட்டது என்றால் நீங்கள் பிறரின் கண்ணை பார்த்து பேச பழகி விடுவீர்கள். இதை வந்து தொடர் முயற்சியாக செய்யுங்க. அப்படி வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாருமே தாராளமா செய்யுங்க. இது முதல்ல வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு செயல் போல இருக்கும். ஒரு கண்ணை போய் இன்னொரு கண்ணு பார்க்கும் போது முடியாததுனால உங்களுடைய எதிராக உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து தேவையில்லாத வேலையை பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவர்களுக்கும் ஒரு பயிற்சியாக மாறும். அதன் பிறகு நீங்கள் ஒரு நபரை கண்களை பார்த்தே ஓரளவு தீர்மானித்து விட முடியும். அதன் பிறகு அவர்களின் கண்கள் பொய் பேசாது அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆக ஒரு நபரை கண்களை பார்த்து பேசும் பொழுதே 3 நிமிடத்துக்கு மேலாக அவரின் கண்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடும். எதிர்ப்பாளர்கள் இருக்கக்கூடிய அவர்களின் கண்கள் எல்லா விஷயத்தையுமே நம்மளிடம் கூறிவிடும். ஆக இந்த குறிப்பறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது யாருக்கு இருக்கிறது அப்படின்னா நுண்ணறிவு படைத்தவர்களுக்கு இருக்கிறது. அந்த நுண்ணறிவு படைத்தவர்கள் வேறு எந்த கருவிகளையும் வைத்திருப்பதல்ல. அவர்களுடைய கண்களே பிறரின் கண்களை பார்த்து அவர்களின் திறன்களை தெரிந்து கொள்வதற்கு உதவுகிறது அப்படிங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆக நாம் முடிந்த அளவு கண்களை பார்த்து பழக, பேசி பழகுவோம். அதன் மூலமாக நல்லவர் கெட்டவர்களை அறிந்து கொள்வோம். அதன் பிறகு அவர்களை நம்மளிடம் வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை, உறவுகளை, நட்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பழகும் பொழுது இன்னும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த குறளின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த திருக்குறள் நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற, கண்ணை தவிர வேறொரு கருவி இல்லை என்பதை வள்ளுவ பெருந்தகை இந்த குறளின் வாயிலாக குறிப்பிடுகிறார். நான் சொன்ன இந்த பயிற்சியை இன்றிலிருந்து செய்ய முயற்சிக்கிறேன் என்பவர்கள் மட்டும் இப்பொழுது சேட் பண்ணலாம். முயற்சியுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு தொடர் முயற்சி தான் நம்மளுக்கு வந்து நிறைய வெற்றியை தரும்.
ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு விஷயத்த கேட்டோம், நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறது அல்ல இந்த அமைப்பு. ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வோமானால், அந்த விஷயத்தை தொடர் முயற்சியாக செய்தோமானால், நாம் அதில் ஒரு சிறந்த நபராக மாறுவோம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதி கூறிக்கொண்டு, நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பெற அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரம் எண் 71 குறிப்பறிதல் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு பார்த்தோம். தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு நகைச்சுவை கேட்க போயிடும். ஒரு வரியில நகைச்சுவை சொல்லி சிரிக்க வச்சிடறான். ஒரு பையன் கேட்குறான், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில் படித்தேன் இதை. ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட கேட்குறேன், ஒரு மாட்டுக்கு 10 மணிக்கு புல்லு கொடுக்குறோம், இன்னொரு மாட்டுக்கு 11 மணிக்கு புல்லு கொடுக்குறோம், எந்த மாடு முன்னாடி சாணி போடும் அப்படின்னு இருக்கான். அவன் ரொம்ப யோசனை பண்ணி 10 மணிக்கு புல்லு கொடுக்குற மாடு தான் முன்னாடி சாணி போடும். இல்லை, எந்த மாடு முன்னாடி சாணியே போடாது, பின்னாடி தான் சாணி போடுன்னு இருக்கான். அவன் பதில் சொன்னவன் இப்படியே பார்த்தான், ஏன்டா உன்னை நான் கேட்டேனா ஏதாவது கேள்வி கேட்க சொல்லி, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பாருங்க சிந்தனை எவ்வளவு டீப்பாக போகுது பாருங்களேன், எவ்வளவு ஆழமான சிந்தனை வேண்டி இருக்கு இதுக்கு. நம்ம நினைக்கிற இந்த பதிலை யாராவது எதிர்பார்த்தோமா? இன்னொரு பேர் சொல்கிறான், அது இப்போ இந்தியா கிரிக்கெட்டில் தோத்துக்கிட்டே இருக்கு, அழுகுறாங்க எல்லாரும். கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது அதை பற்றி புரிஞ்சால் தானே பார்க்க முடியுது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடந்தப்போ அந்த பரபரப்பான ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு. 4 பால் 4 ரன் அப்படியே இருந்தாங்க சில பேர். அடிங்கடா டே, சீக்கிரம் அடிங்கடா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் அவுட் ஆகிறான். ஐயோ டே, போச்சுரா போச்சுரா போச்சுரா, இந்தியா மானத்தை கப்பல் ஏத்துறாங்களே அப்படின்னு. 2 பால் 2 ரன். இந்த இப்படியே இருந்தேன். ஒருத்தன் பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டில் ஒருத்தன் வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்துட்டான். 2 பால் 2 ரன்னாம்ல, அதுக்கு ஏன்டா நீ இப்படி இருக்க அப்படின்னு. அடிக்காமட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அடிக்காமட்டா அடுத்த மேட்சில் ஜெயிச்சுட்டு போகிறது. இல்லை, என்னால் பார்க்க முடியல, அடிச்சிட்டாங்கன்னா வந்து சொல்லு, இல்லாட்டி நான் இப்படியே இறங்கி ஓடிடுறேங்கிறான். அவ்வளவு தூரத்துக்கு இந்தியா தோல்வி அடைஞ்சா தாங்க முடியல. சில சமயம் இன்னைக்கு இந்திய வீரர்களை பார்த்து நம்ம ஆளு பொங்குறான். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோத்துட்டு கங்குலியும் டெண்டுல்கரும் இஸ்லாமிய படுதா மாதிரி ட்ரெஸ் போட்டு ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ போனோம்னா கொன்னே விடுவாங்க போல இருக்கு நம்மளை அப்படின்னு. அப்படியே மறைஞ்சு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்தில் அதே இஸ்லாமிய படுதால இன்னொரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. பயந்துட்டாங்க, ஐயோ நம்ம மாறு வேஸில் வந்திருக்கு, அந்த பொண்ணு வேற வந்து பேப்பரில் போட்டாக்கிட்ட போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு மிரண்டோன்னே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, குட் மார்னிங் கங்குலி. குட் மார்னிங் கங்குலியா, நான் கங்குலின்னு உனக்கு எப்படி தெரியும்ட்டு அந்த அம்மா இப்படி தெரிஞ்சு பார்த்து அசாருதீன். என்னடி என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் உதவியிலேருந்து தப்பிக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களா? உங்களை விட என்னையை தாண்டா ரொம்ப உதப்பாங்க. அதனால உங்களுக்கு முன்னாடியே அந்த ஐடியா பண்ணது நான் தான்ட்டு ஒரு பையன் பேசிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக ரசித்து பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய சுகமே தனி. அதனால அருமையான ரசிகர்கள். இன்னைக்கு நம்ம கேட்ட நகைச்சுவை குரல் ஐயா திரு திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய குரல்ல வந்து நம்ம நகைச்சுவை கேட்டோம். அந்த நகைச்சுவையில அவர் முதல் நகைச்சுவையாக குறிப்பிட்டது அப்படிங்கிறது, ஒருவர் இன்னொரு நபரிடம் ஒரு கேள்வியை கேட்டார் அப்படிங்கிறத சொன்னாரு. 10 மணிக்கு புல் சாப்பிட்ட மாடு முன்னாடி சாணம் போடுமா, 11 மணிக்கு புல் சாப்பிட்ட மாடு முன்னாடி சாணம் போடுமா அப்படிங்கிற அந்த ஒரு கடி ஜோக் ஒண்ணு சொன்னாரு. அதன் பிறகு இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு மோகத்துல வந்து எப்படி இருப்பாங்க, இந்தியா தோல்வி வருகிறது என்றால் இங்க ஒரு பதட்டம் நிலவுகிறது அப்படிங்கிறதையும், 2 பாலுக்கு 2 ரன்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள் அப்படின்றதும், அதற்கு அப்புறம் சௌரவ் கங்குலி மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2 பேரும் அந்த படுதா மாதிரியான ஒரு உடையை அணிந்து வருகிறார்கள். காரணம், தோல்வி அடைந்த பிறகு இந்த ரசிகர்கள் ஏதேனும் செய்து விடுவார்கள் என்பதற்காக ஆள் மாறாட்டமாக செய்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண் வந்து கங்குலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் கங்குலின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னா, அந்த பக்கம் முகமது அசாருதீன் அவரும் படுதா உடுத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உரிய பாணியில நகைச்சுவையை வந்து குறிப்பிட்டார். இந்த நகைச்சுவையில ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற உலகம் இருக்கிறது அல்லவா, இந்தியா தோல்வி வருகிறது அப்படின்னு சொல்லும் போது ஒரு பதட்டம் நாட்டின் மீது உள்ள பற்றினால் எல்லோருக்குமே ஏற்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அணி தோல்வி அடைகிறது அப்படின்னா, தமிழின் மீது உள்ள பற்றினால் அல்லது நமது மாநிலத்தின் மீது உள்ள பற்றினால் நாம் வந்து ஒரு பதட்டம் அடைகிறோம் அப்படிங்கிறத அவர் நகைப்பட குறிப்பிட்டார்.
இதுல நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், முதல்ல இந்திய அணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எத்தனை கிரிக்கெட் ரசிகர்கள் இதில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இந்த இடத்துல நான் குறிப்பிடணும். இந்திய கிரிக்கெட் அணி அப்படின்னு சொல்றது ஒரு இந்திய நாட்டோடைய அணி அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிசிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஒரு தனியார் அமைப்பு. அதற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாம் தான் அதை இந்திய அணி என்று எண்ணிக்கொண்டு அது தோல்வியுறும் பொழுது நாம் இங்கே வெட்கி தலைகுனிகிறோம். அது வெற்றி பெறும்போது கொண்டாடி கூத்தாடுகிறோம். பிசிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனியார் அமைப்பு. அந்த தனியார் அமைப்புடைய அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபர்களை கொண்டு விளையாடக்கூடிய ஒரு அணிதான் நாம சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்திய அணி அப்படின்னு. இந்திய அணி அப்படிங்கிறது உண்மையிலேயே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இராணுவம், நம்மளுடைய கப்பற்படை, நம்மளுடைய விமானப்படை, இவர்கள் தான் உண்மையிலேயே இந்திய அணி. இந்தியா சார்பில் அவர்கள்தான் இந்திய அரசாங்கத்தின் பால் அவர்கள்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் பிற நாட்டோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றி தோல்வியை நாம் எத்தனை பேர் கொண்டாடுகிறோம் என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறிதான் நம்ம மனதுல. ஆனா ஒரு தனியார் அமைப்பு, அந்த அமைப்பு இந்திய கிரிக்கெட் அணின்னு பேர் வைத்து விட்டதுனாலேயே நாம் ஏதோ 2 நாட்டுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு போர்ல அவர்கள் வெற்றி பெற்றது போலவும் தோல்வியுற்றது போலவும் நாம் பதட்டம் அடைகிறோம். முதல்ல அப்படி ஒரு விஷயத்துல நீங்க சிக்கி இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து விடுபடுங்க, வெளியில வாங்க அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொள்ளுங்கள். இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து நம்ம கருத்து பதிவிட போயிடும். கமெண்ட் பதிவிடுறதை பற்றி நான் நித்தம் சொல்கிறேன். நிறைய பேரை சந்திக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அதுதான். அவர் கமெண்ட் பண்ண சொல்கிறாரு, ஆனால் நான் பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை கேள்விப்படும் பொழுது, நான் கமெண்ட் ஏன் பண்ண சொல்கிறேங்கிறது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றியது. ஏன்னா நிறைய பேர் நான் நடக்கிறேன், ஆனால் கமெண்ட் பதிவிடுவதில்லைன்னு சொல்லும்போது, உங்களை நான் நடக்காதவர்கள் பட்டியலில் தான் அந்த பெயரை கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். நடக்கிறவங்க யாரெல்லாம், இப்போ நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்வோம். எனக்கு ஃபேமிலி டீம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பெயர் பட்டியல் தர்றாங்க. இந்த பெயர் பட்டியல்களை வாசித்து யாரெல்லாம் கிட்டத்தட்ட நான் எல்லாரையுமே நேரில் பார்த்துருக்கேன், புதிதாக வந்தவர்களை தவிர. ஸோ அவங்களையெல்லாம் என்னுடைய அகத்தில் முகத்தை கொண்டு வந்து பார்த்து விட்டு, புதிதாக வந்திருப்பவர்கள் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மானசீகமாக நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் நடக்காதவங்க அப்படிங்கிறவங்க, அதாவது நடந்தும் கமெண்ட் பண்ணாதவங்க அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கிறதல்வா, அந்த பட்டியலில் உள்ளவங்களை அவங்க ஃபேமிலி டீம் எனக்கு தகவல் தெரிவிக்கும் போது, இந்த மாதிரி இவங்க நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இவங்கெல்லாம் நடக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாம் நடக்கிறீங்க அப்படிங்கிறத தகவல் தெரிவிக்கிறதுக்கான ஒரு வருகை பதிவேடு தான், அட்டண்டன்ஸ் தான். ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள். முடியலைன்னா கற்றுக்குறங்க. இன்னமும் டைகர் குழுமத்தில் எனக்கு டைப் படிக்க தெரியாது, யூடியூப்பில் கமெண்ட் பண்ண தெரியாது, ஜூமில் எனக்கு மீட்டிங் பண்ண தெரியாது, அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். படிக்கவே தெரியாதா, படிப்பே எனக்கு வரலையா, உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது தான் டைகர் குழுமம். ஸோ அதை மனதில் வைத்து முயற்சியுங்கள். முயற்சிக்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டையோ, உங்களுடைய பிள்ளைங்கள்ட்டையோ, பேரம்பேத்திகள்கிட்டையோ, அல்லது அண்ணன் தம்பிகள்கிட்டையோ, அம்மா அப்பாவிடமோ நீங்கள் சந்தேகம் கேட்க முடியல, என்னை அவர்கள் ஏதேனும் கேலியாக நினைத்து விடுவார்கள்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம ஃபேமிலி டீமை கூப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள்னு அவங்க வெளியில் யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால் தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளாக அவர்களை எண்ணி, உங்களுடைய சகோதரிகளாக அவர்களை எண்ணி, அவர்களிடத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். அவர்கள் உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். இப்போ நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கேள்வி தான். இடைவேளைக்கு முன்பாக ஒரு விஷயம் பேசியிருந்தோம், இராணுவத்தை பற்றி சொல்லியிருந்தோம்.
ஸோ இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். சமீபத்தில் உலகக்கோப்பையை இந்தியா வென்றது இல்லையா? இந்திய அணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசிசிஐ அமைப்பு வென்றது. அந்த விளையாட்டு போட்டியை எத்தனை பேர் ரசித்தீர்கள்? அதாவது பார்த்தீர்கள், ரசித்தீர்கள். இரண்டாவது, அந்த விளையாட்டு போட்டி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. எத்தனை பேருக்கு படபடப்பு இருந்தது? முதலாவதாக, அந்த விளையாட்டு போட்டியை எத்தனை பேர் ரசித்தீர்கள், பார்த்தீர்கள்? இரண்டாவதாக, அந்த விளையாட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ எத்தனை பேருக்கு படபடப்பாக இருந்தது அந்த விளையாட்டை பார்க்கும் பொழுது? இந்த கேள்விக்கான விடையை அளித்து கொண்டு, ஸோ தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செய்துட்டு, நம்ம அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நமக்கான வாருங்கள், நமது ஏற்றநடை 2ஆம் பகுதியை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை. இப்போ இந்த இடத்துல நான் அந்த தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மருத்துவம். எப்படி உணவு அப்படிங்கிறது நேரத்திற்கு நாம் சாப்பிட்டு பழகிறோமோ, ஆனால் இந்த தண்ணீரை நிறைய பேர் மறந்து விடுகிறோம். தண்ணீர் தாகம் என்பதையே நாம் மறந்து விடுகிறோம். இப்பொழுது வெயில் காலமாக இருக்கிறது, வெட்கை காலமாக இருக்கிறது என்றால் தண்ணீர் தாகம் நம்மளுக்கு அதிகமாக எடுக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அப்பொழுது போய் இந்த கிரிக்கெட்டில் அறிமுகப்படுத்தக்கூடிய குளிர்பானங்களை நாம் அருந்தி நாம் நம்மளுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த சர்க்கரை தண்ணீர் அப்படின்னு சொல்ற மாதிரி வெறும் இனிப்பு மட்டுமே கலந்து தரக்கூடிய வெறும் நீரை குடித்து விட்டு தாகம் அடங்கி விட்டதாக நாம் எண்ணுகிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமது உடலுக்கு தேவை நீர்தானே ஒழிய அதில் உள்ள சர்க்கரை அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கூல்ட்ரிங்க்ஸ்க்கு பதிலாக நீங்கள் மண்பானை நீரோ இல்ல சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய நீரையோ நீங்கள் பருகினீர்கள் என்றால் அதுதான் உங்கள் உடலுக்கு மருந்து. உங்களுடைய சிறுநீரகங்கள் அற்புதமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அந்த நீரில் தான் இருக்கிறது. அந்த நீரை பருகுவோம், பழகுவோம். தொடர்ந்து வாருங்கள், நாம் கிரிக்கெட்டை பார்க்கலாம். இப்போ பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பே இந்திய அணி இல்லை என்று கூறுவது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரிந்திருக்கலாம். நிறைய பேருக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். அதை ஒன்று அப்படியே வைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்றோம், அப்புறம் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய அணி இருக்கு பாத்தீங்களா. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பெயர் தான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்திய கிரிக்கெட் அணி அப்படின்னு நம்ம சொல்லவுமே அதை எப்படி இந்திய அணி என்று எண்ணிக்கொள்கிறோமோ அதே போல சென்னைன்னுங்கிற பேரை மட்டும் நாம் இணைத்து விட்டால் தமிழர்களுக்கான அணி அப்படிங்கிற மாதிரி நாம் கொண்டாடுகிறோம். ஏதோ மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது தமிழ்நாடே கொண்டாடும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆனால் அந்த அணியோடைய முதலாளி அப்படின்னு தான் சொல்லணும். பணம் அதிகமாக கொட்டி ஷேர் எடுத்து ஏலம் எடுத்து எடுக்கக்கூடிய முதலாளி தமிழ்நாட்டுக்காரராக இருப்பார். ஆனால் அதில் விளையாடக்கூடிய நபர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 தமிழக வீரர்கள் தான் அதில் விளையாடுவார்கள். மீதி 8 to 10 நபர்கள், அதாவது 11 நபர்கள் கொண்டதாக இருந்தால் கூட அந்த சப்ஸ்டியூட்டுகள் எல்லாம் இணைத்து ஒரு 15 பேர் கொண்ட அணிகளாக அவர்கள் வைத்திருந்தார்கள் என்றால் அந்த அணியில மீதி 7 நபர்கள் அப்படிங்கிறவங்க வெளிநாட்டு நபர்கள், வெளி மாநில நபர்கள், அதன் பிறகு நம்மளுடைய உள் மாநில நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 11 பேர் கொண்ட குழு விளையாடும். இதில் எங்கே இருக்கிறது தமிழ் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னால் நமது மூளையை வேறு மாதிரியாக சலவை செய்கிறார்கள். இதை கொண்டு நமக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்வது, நம்மளை ஒரு தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக, துவளக்கூடிய விஷயமாக, அந்த அணி ஜெயித்து விட்டால் நாம் கொண்டாடுவதும், அந்த அணி தோற்று விட்டால் நாம் துவண்டு விடுவதும் ஏற்படுவது. விளையாட்டை விளையாட்டாக பார்க்க முயற்சி செய்யுங்கள். விளையாட்டு வீரர்களுக்குத்தான்
வெறி இருக்க வேண்டுமே ஒழிய, அதாவது வெற்றி பெற வேண்டும்னு நம்ம டிவி பார்க்கிறவங்களுக்கு அந்த வெறி தேவையில்லை. கிட்டத்தட்ட அதுல நிறைய ஊழல், நிறைய மேட்ச் பிக்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டும் இன்னைக்கும் நம்மளுடைய நேரத்தை தொலைத்து நாம் இரவு முழுவதும், அதாவது 2020 மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டால் கூட இந்த இரவு முழுவதும் நேரத்தை செலவழித்து யார் ஜெயித்தார்கள், யார் வெற்றி பெற்றார்கள், இதே ஒரு கேள்விகளோடு நாம் தூங்க செல்வது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். தயவு செய்து சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வியாபாரம், எல்லாவற்றிலும் மூளைச்சலவை, எல்லாவற்றிலும் ஏமாற்றம் அப்படிங்கிறது இந்த உலகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் அதை பகுப்பாய்வு செய்து பிரித்து உணர்ந்து அதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோமானால் நாம் கெடுவது மட்டுமல்ல, நம்மளுடைய சந்ததி, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வீட்டுல இருக்கிறவங்களையும் நாம் சேர்த்து கெடுத்து விடுகிறோம். ஏதோ கிரிக்கெட் என்பது எனக்கு தான் புரியும், எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டுல பார்க்க ஆரம்பித்து அதை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்து பழகி இன்னைக்கு அதனால அவர்கள் கோடி கோடிகளாக அந்த முதலாளிகள் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் நாம் நமது வேலைகளை அந்த நேரத்தில் பார்க்க முடியாமல் ஒரு பொழுதுபோக்குக்காக இருந்த அந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு அதுக்காகவே பொழுதை ஆக்குகிறார்கள். நீங்க இரவுல 7:30 மணில இருந்து 12:30 மணி வரைய பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்க தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு. பொழுது அப்படிங்கிறது பகல் பொழுதுல சில நேரங்கள்ல, சில வேலைகள்ல நம்மளுக்கு வேலை இல்லாமல் நேரம் இருக்கும் பொழுது நாம் கழிப்பதுதான் பொழுதுபோக்குதல் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு பொழுதையே கொண்டு வேறு நேரத்துக்கு மாற்றி நாம் மற்ற வேலைகளை எல்லாம் செய்கிறோமோ இல்லையோ இதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நாம் இன்னைக்கு கட்டி போடப்படுகிறோம். அதை புரிந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக கிரிக்கெட் என்பது விளையாடுவதற்கு நல்ல விளையாட்டு, பார்ப்பதற்கும் நல்ல விளையாட்டு தான், அதை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதில் உங்களுக்குள் ஒரு வெறி உணர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சிட்டா விக்கெட் போயிடுமோ, இந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டா 6 விழுகுமோ அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு கற்பனையில சிக்கி நம்மளுடைய நேரத்தை அந்த இடத்திலேயே செலவழிப்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். கிரிக்கெட் என்பது, சூதாட்டம் என்பதெல்லாம் அப்புறம். ஆனால் அது அணி சம்பந்தப்பட்டது, அது நாடு சம்பந்தப்பட்டது, அது மாநிலம் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த நகைச்சுவை தொழில்நுட்பம் மூலமாக இந்த கருத்துக்கள் தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு ஒரு கதையை கேட்டுக்கொண்டே நடக்க போயிடும். பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல், அதுக்கு வெளியில ஒரு மாமரம் இருக்குங்க. அந்த மாமரத்துக்கு கீழே இந்த செருப்பு தைக்கிற ஒரு ஏழை குடும்பம். நேற்றைய தினம் வீட்டில் யாருமே சாப்பிடவில்லை, ஒரு வாய் கஞ்சி கூட இல்லை. தாய், தந்தை, 14 வயது பையன், பள்ளிக்கூடம் போக வேண்டிய பையன், ஆனால் வீட்டுக்கு உதவியாக உட்கார்ந்து செருப்பு தைக்கிறான். பாவம் பையன் தனியே இருக்கான், மாமரத்தடியில் உட்கார்ந்து இருக்கான். அப்ப கடவுளை பத்தி யோசிக்கிறான். அவன் சொல்ற, கடவுளே இது என்ன அநியாயம், நான் உங்ககிட்ட என்ன சொத்து பத்தா கேட்டுட்டேன், ஒரு வாய் சோறு, ஒரு கவளம் சோறு, இது கூட அநியாயமா? கடவுளை மேல அப்படி பாக்குறான். அந்த சுட்டெரிக்கும் அந்த சூரியனுடைய வெயில கண்ணை மூடிக்கிறான். ஆனா கை மட்டும் இப்படி இருக்கு. டக்குனு சத்தம், திறந்து பார்த்தா பெரிய ஒரு கிளி மூக்கமாங்க கையில விழுந்துருச்சு. ஆஹா ஆண்டவா, கேட்டதை உடனே கொடுத்துட்டேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த பையனுக்கு. மேல ஆண்டவன் பார்த்துக்கிட்டு ஒரு புன்னையை புரிகிறார். அவருக்கு தெரியும், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு இவன் சாப்பிட ஆரம்பிச்சான். கொஞ்சம் சாப்பிட்டான். உடனே பாதி சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிருச்சு. பசி போனவுடன் அந்த பணிவும் போய்விட்டது, அந்த பயபக்தியும் கொஞ்சம் குறைந்து விட்டது. பார்த்துக்கிட்டு இருக்கான். எதிரில ஒரு ஸ்கூட்டியில அதே போல ஒரு 14 வயது பையன் பின்னாடி பேக் பேக்ல தன்னுடைய புஸ்தகங்களை எடுத்துக்கிட்டு போறான். கையில இதை வச்சுட்டு சொல்றான், கடவுளே இதெல்லாம் ஓகே, மாம்பழம் கொடுத்துட்ட, அவனும் 14 வயசு, நானும் 14 வயசு, நானும் அவனை மாதிரி ஸ்கூட்டில ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்கணும், நீ மிஸ்டேக் பண்ணிட்ட. கடவுள் கேட்டுட்டு இருந்தாரு. இந்த புன்னகை இன்னும் கொஞ்சம் பெரிய புன்னகையா மாறித்து, உன்னை தெரியாத மனுஷா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டாரு. சரி, மத்தியானம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னு கடவுள் நினைச்சாரு. டக்குன்னு பார்த்ததுன்னா மறுபடியும் ஒரு குரல், கடவுளே இது நியாயமா அப்படின்னு. கடவுள் பார்த்தாரு, என்ன அது புது சவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த ஸ்கூட்டர் அப்படியே வெளியில அங்க தாஜ் கார்மெண்டல் ஹோட்டலுக்கு எதிரில் நின்னுச்சு சிக்னலுக்காக. தாஜ் கார்மெண்டல் ஹோட்டல்ல இருந்து ஒரு 800 cc மோட்டார் பைக் அப்படிங்கிற ஒரு சுசுகி பைக்ல ஒரு காலேஜ் இளைஞன் ரொம்ப ஸ்டைலாக அப்படியே டர்ன் பண்ணிக்கிட்டு வெளியில வந்தான்.
அவன் பின்னாடி அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் தோல்ல பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா, அப்படியே ஒரு டேர்ன் பண்ணிச்சு, அந்த வண்டி வந்தது. இந்த பள்ளிக்கூட பையன் அந்த காலேஜ் பையனை பார்த்து சொல்ற, கடவுளே இது அடுக்காது, திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னா. கொஞ்ச நேரம் ஆச்சுங்க, கடவுள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் ஒரு குரல், கடவுளே வாட் நான்சென்ஸ். இங்கிலீஷ்ல ஒரு திட்டிக்கிட்டு ஒரு பேச்சு. அந்த கோடம்பாக்கம் சிக்னல் பக்கத்துல அந்த மோட்டார் பைக்காரன் நிக்கிறான். அந்த சிக்னல் பக்கத்துல ஒரு ஏர் கண்டிஷன் வண்டி. அந்த மோட்டார் பைக்காரன் அதை பார்த்து சொல்றான், ஓ காட், I should have been sitting inside that car. அதுக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கணும், குளுமையாக இசையை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கணும். கடவுளே, you are not fair. நீ நல்ல கடவுள் இல்ல. கடவுள் சரி கொஞ்சம் பஞ்ச எடுத்துக்காத அடைச்சுக்கிட்டார், இது போதும் அப்படின்னு படுக்க போனார். அதுக்குள்ள மறுபடியும் சத்தம், காட், கடவுளே, you are unfair அப்படின்னு. இது யாருன்னு பார்த்தா அந்த காருக்குள்ள உட்கார்ந்து மேகசின் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல சுல்தான் ஆஃப் ப்ரூனி, அவரை பத்தி ஒரு கதை. சுல்தான் ப்ரூனி கிட்ட 8 பிளைட், 8 பிளேனு. பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு பிளேனு, லஞ்சுக்கு ஒரு பிளேனு, டின்னருக்கு ஒரு பிளேனு. காட், கடவுளே, நான் சுல்தான் ஆஃப் ப்ரூனி மாதிரி பிறந்திருக்கணுங்கிறார். கடவுள் சொன்னார், போச்சு, பிளாஸ்டர் எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு அவருக்கு இனிமே கேட்கவே வேண்டாம் மனுஷன். படுக்க போனார். சன்னமான ஒரு குரல், காட், கடவுளே, இது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு. இந்த குரலை கேட்டதே கிடையாது. ஆச்சரியம். எட்டி பாக்குறாரு, சுல்தான் ஆஃப் ப்ரூனி. அவருக்கு வயிற்றுல ஒரு கோளாறு, பெப்டிக் அல்சர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை அப்படிங்கிறது மனித வாழ்க்கை எப்படி ஒரு சுழற்சியில், ஒரு சூழ்ச்சியில் சிக்கிக் கொள்கிறது அப்படிங்கறத குறிப்பிட்டாங்க. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் ஒரு மாமரத்து அடியில அமர்ந்திருக்கான். ஆனா பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அந்த கதையை தொடங்கினார். இறைவனை பார்த்து, இறைவா, எனக்கு பசிக்கிறது, என்ன ஒரு கொடுமை, நீ படைத்த படைப்பை இப்படி வைத்திருக்கிறாயே அப்படின்னு அவன் இறைவனை நோக்கி வணங்கி கைகளை தூக்கி இருக்கும் பொழுது அந்த கைகள்ல ஒரு கிளிமூக்கு மாம்பழம் விழுந்ததாக சொன்னார். என்ன ஒரு கருணை, கருணை, கேட்டதும் கொடுத்தவனே அப்படிங்கிற மாதிரி இறைவனை வாழ்த்தி விட்டு மகிழ்ந்து விட்டு அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதை சாப்பிட்டு பாதி அந்த பசி அடங்கும் பொழுது, வயிறு அடங்கும் பொழுது அங்கே மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. திரும்ப அப்படியே ஒரு 14 வயது பையன் ஸ்கூட்டர்ல போவதை பார்த்துட்டு இப்பொழுது கேட்கிறான், பசியை போக்கி விட்டாய் சரி, ஆனால் அந்த பைக்கில் நான் அல்லவா இருந்திருக்க வேண்டும், அப்படி ஒரு படைப்பை அல்லவா நீ தந்திருக்க வேண்டும், என்னை ஏமாற்றி விட்டாயே அப்படிங்கிற பொழுது அந்த மாணவன் எண்ணுகிறான். இப்பொழுது அந்த ஸ்கூட்டர்ல இருக்கிற பையன் என்ன செய்யறான் அப்படிங்கறத சொன்னாங்க. தாஜ்கோரமன்ல ஒரு சுசுகி 150cc பைக் வெளியேறுகிறது அப்படின்ட்டு சொன்னார். சோ இறைவா அப்படின்னு மறுபடியும் இறைவனை கூப்பிடுறான். இறைவனை கூப்பிட்டு அந்த பைக்ல போற நபர் நானாவ அல்லவா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுகிறார். திரும்ப அடுத்து அது ஏசி காராக மாறுகிறது. ஏசி கார்ல உள்ள நபர் அடுத்து சுல்தான் ஆஃப் ப்ரூனி மாதிரி இருக்கணும்ங்கிறாங்க. சுல்தான் ஆஃப் ப்ரூனி ஒரு பெப்டிக் அல்சர்ல அவர் சிக்கி இனிப்பு சாப்பிடக்கூடாது, குறிப்பிட்டு அதிலும் மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற போது இந்த சிறுவன் சாப்பிட்டு தூக்கி போட்ட அந்த மாம்பழம் பாதி அங்கே ரூம் வாசல்ல விழுகிறது. இப்பொழுது அதை எடுத்து அவர் சாப்பிட எண்ணும் பொழுது, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அதை சாப்பிட எண்ணும் பொழுது நர்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அந்த சுழற்சியை நம்மளுக்கு காட்டினாங்க. எப்பொழுதுமே இந்த மனிதன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம். நடந்து போய்கிட்டு இருந்தவன் பைக்குக்கு ஆசைப்பட்டான், பைக்ல போனவன் காருக்கு ஆசைப்பட்டான், கார்ல போனவன் மீண்டும் உடம்பு இழைப்பதற்காக மருத்துவரிடம் போய் கேட்கும் பொழுது நீங்க நடந்து போங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டதாக சொல்றாங்க. சோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உலகம் அப்படிங்கிறது இப்படியான ஒரு சுழற்சியிலையும் இப்படியான ஒரு சூழ்ச்சியிலையும் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு இந்த சுழற்சியிலிருந்து வெளிவருவதற்கு நாம் நமது மனதை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். இறைவனை தொந்தரவு, அவருக்கு சொன்னாங்க, காலையில இருந்து இரவு வரை இறைவனை தூங்க விடாமல் தொந்தரவு செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் பால் நாம் நம்பிக்கை வைத்து அவரிடம் ஒப்படைத்து விட்டு நாம் நமது வேலையை தொடர்ந்து நாம் நமது இலக்கை நோக்கி பயணிக்கணும். அதை விடுத்து நாம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு
நாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்பட்டு அதை நாம் பெறும் பொழுது அதை முழுமையாக அனுபவிக்காமல் மீண்டும் மீண்டும் அடுத்த விஷயத்துக்கு நாம் தாவுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு என்பதை இந்த கதையின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான கதையை தொடர்ச்சியாக நாம் வந்து இந்த தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இடையில சொன்னோம். ஸோ இப்ப மீண்டும் நினைவூட்டல் அப்படிங்கிறது, தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான உணவு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இந்த அற்புதமான உணவை நாம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல தாகத்திற்கு அப்படின்ட்டு குளிர்பானங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். முதல்ல தண்ணீர் பருகுவது அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் வந்து 5 விதத்துல சாப்பிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதில் மண்ணில் விளைந்த உணவு அப்படிங்கிறதான் நம்ம உணவு அப்படிங்கிறதும் சாப்பாடு அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பிடுகிறோம். இதை எல்லாருமே நேரம் தவறாமல் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படின்னு சாப்பிட்டு விடுகிறோம். ஆனால் இந்த தண்ணீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தான் உணவு உண்ணும் பொழுது மட்டும்தான் தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. உடல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது நீர் சத்து தான் அதிகமாக இருக்கு. மண் சத்தை விட நீர் சத்து தான். உலகம் எப்படியோ அப்படித்தான் இந்த உடல். உலகம் எப்படி நீரால் சூழ்ந்திருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய உடலும் நீரால் தான் சூழ்ந்திருக்கும். இந்த நீர் பற்றாக்குறை உடல்ல ஏற்படும் பொழுது அது நிறைய நோய்களுக்கு வழிவகுக்கும். நாம் ஆரோக்கியமாக 135 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் முதல்ல நம் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க வேண்டும். அந்த நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதற்கு நீர் அப்படிங்கிறது பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு நம்மளுக்கு வந்து ஒரு அருமருந்து தான் தண்ணீர் பருகுதல். இந்த தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தண்ணி குடிப்பதே ஏதோ குமட்டலாக ஏற்படுவது போல நினைப்பீங்க. நிச்சயம் அது குடித்து பழகாதவர்களுக்கு நிச்சயம் அப்படித்தான் இருக்கும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை, அதாவது சூரிய ஒளி இருக்கக்கூடிய இந்த வேளைகள்ல 6லிருந்து 6 வரை நாம் தண்ணீர் பருக வேண்டிய அளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் 20 கிலோ இருக்கிறோம் என்றால் நாம் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் பருகி இருக்க வேண்டும். 40 கிலோ இருக்கிறோம் என்றால் நாம் 2 லிட்டர் தண்ணீர் பருகி இருக்க வேண்டும். 60 கிலோ இருக்கிறோம் என்றால் நாம் 3 லிட்டர் தண்ணீர் பருகி இருக்க வேண்டும். 80 கிலோ இருக்கிறோம் என்றால் நாம் 4 லிட்டர் தண்ணீர் பருகி இருக்க வேண்டும். 100 கிலோ இருக்கிறோம் என்றால் உடனே நாம் வந்து 5 லிட்டர் என்ற அளவுக்கு போய்விடக்கூடாது. நாம் அதிகபட்சமாக 4.5 லிட்டருக்கு மேல பருகக்கூடாது. 120 கிலோ எடை இருப்பவர்களும் 4.5 லிட்டருக்கு மேல் தண்ணீர் பருகக்கூடாது. சின்னதுல இருந்து யோசிச்சீங்க அப்படின்னா 20க்கு 1 லிட்டர், 40க்கு 2 லிட்டர், 60க்கு 3 லிட்டர், 80க்கு 4 லிட்டர். அதற்கு அப்புறம் நீங்க எவ்வளவு எடை இருந்தாலும் 4.5 லிட்டர் மேல தண்ணீர் பருகக்கூடாது. இதை ஒரு அளவுகோலாக வைத்து நீங்கள் ஒரு தினசரி தண்ணீர் பருகுதலை ஒரு கணக்கிட்டு கொண்டு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய உடல் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெறுவதை உங்களால் உணர முடியும். இது எடை இழப்புக்கு வந்திருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எடையை கூட்டுவதற்கு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய தண்ணீர் பருகுதலை தொடர்ந்து செய்ய வேண்டும். தண்ணீர் பருகுதலை உடனே மடமடன்னு கடகடன்னு குடிச்சிடணுமா அப்படின்னா நிச்சயமா குடிக்க கூடாது. அதுக்குத்தான் நிறைய டம்ளர் கணக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னை கேட்டா நீங்க 1 லிட்டர் பாட்டில் தண்ணீரை எப்பொழுதுமே கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 லிட்டர் பாட்டில் தண்ணீரை நீங்க ஆரம்ப கட்டத்துல நினைவூட்டலாக உங்களுடைய மொபைல்ல அலாரம் வைத்து நீங்கள் வந்து அந்த தண்ணீர் குடித்து பழகினீர்கள் என்றால் 1 மணி நேரத்திற்கு ஒரு 200 ml தண்ணீர் குடித்து பழகினீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த இருக்கக்கூடிய 12 மணி நேரத்துல நீங்க வந்து உங்களுடைய தேவையவே தாண்டிவிடும். ஸோ இதை நீங்க ஒரு ஆரம்ப கட்டத்துல நீங்க செய்தீர்கள் என்றால் பிறகு அதுவே பழகி தண்ணீர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது என்பதை உங்களால் உணர முடியும். ஸோ தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க கத்துக்கிறங்க, இன்னையில இருந்து முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம்.
தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.